டிவி பிக் பாஸ் புகழ் அண்ணன் வினோத் அண்ணன் வந்து ஒரு பாடலை பாடுவாரு. திரைப்பட நடிகர் அன்பு அண்ணன் சாய் தீனா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஒன்று வைக்கிறோம். புரட்சியாளர் அண்ணல பத்தி தெரிஞ்சிக்கோ, அவர் சாதி தலைவர் இல்லை என்று புரிஞ்சிக்கோ. புரட்சியாளர் அண்ணல பத்தி தெரிஞ்சிக்கோ, அவர் சாதி தலைவர் இல்லை என்று புரிஞ்சிக்கோ. அனைத்து சமூகத்திற்கும் அண்ணல் அன்று உழைத்தாரு, இந்தியாவின் மானம் காக்க இரவும் பகலும் படித்தாரு. அனைத்து சமூகத்திற்கும் அண்ணல் அன்று உழைத்தாரு, இந்தியாவின் மானம் காக்க இரவும் பகலும் படித்தாரு. காந்தி எழுதவில்லை, நேரு மாமா எழுதவில்லை, அன்னைக்கு இருந்த தலைவர்களோ சீமான்களோ செல்வந்தரோ எவரும் எழுதவில்லை. எல்லோரும் முன்னுக்கு வர தயங்குது, பாபா சாஹிப் பால இந்தியா இன்னைக்கு இயங்குது. புரட்சியாளர் அண்ணல பத்தி தெரிஞ்சுக்கோ, அவர் சாதி தலைவர் இல்லை என்று புரிஞ்சுக்கோ. புரட்சியாளர் அண்ணல பத்தி தெரிஞ்சுக்கோ, அவர் சாதி தலைவர் இல்லை என்று புரிஞ்சுக்கோ. அனைத்து சமூகத்திற்கும் அண்ணல் அன்று உழைத்தாரு, இந்தியாவின் மானம் காக்க இரவு பகலும் படித்தாரு. காந்தி எழுதவில்லை, நேரு எழுதவில்லை, அன்னைக்கு இருந்த தலைவர்களோ சீமான்களோ செல்வந்தரோ எவரை எழுதவில்லை. எல்லோரும் முன்னுக்கு வர தயங்குது, பாபா சாஹிப் பால இந்தியா இன்னைக்கு இயங்குது. வார்டு கவுன்சிலர் இன்னைக்கு ஸ்கார்பியோல போறாருன்னா அண்ணலனுக்கு எழுதி வச்ச எடுத்துங்க. அரசு அமைச்சர் இன்னைக்கு பங்களாவோட வாழுறாரு, தேச தந்த அண்ணல் போட்ட பிச்சைங்க. வார்டு கவுன்சிலர் இன்னைக்கு ஸ்கார்பியோல போறாருன்னா அண்ணலனுக்கு எழுதி வச்ச எடுத்துங்க. அரசு அமைச்சர் இன்னைக்கு பங்களாவோட வாழுறாரு, தேச தந்த அண்ணன் போட்ட பிச்சைங்க. சிஎம் கவர்னர் பிரதமர் பதவி இருக்குது, பாபா சாஹிப் எழுதி வச்ச சட்டத்துல நடக்குது. சிஎம் கவர்னர் பிரதமர் பதவி இருக்குது, பாபா சாஹிப் எழுதி வச்ச சட்டத்துல நடக்குது. பதவி வந்த பிறகு எங்க அம்பேத்கர மறக்குது. சாதி வெறி புடிச்சுக்கின்னு ஆடுவா, ஓட்டு வாங்கணும்னா அம்பேத்கர தேடுவா. போஸ்டர்ல ஐயா போட்டோ போடுவா, வருஷத்துக்கு ஒரு முறை தான் மாலை வந்து போடுவா. வார்டு கவுன்சிலர் இன்னைக்கு ஸ்கார்பியோல போறாருன்னா அண்ணனுக்கு எழுதி வச்ச எழுத்துங்க. அரசு அமைச்சர் இன்னைக்கு மங்களமோட வாழுறாரு, தேசத்தந்த அண்ணல் போட்ட பிச்சைங்க. சிஎம் கவர்னர் பிரதமர் பதவி இருக்குது, பாபா சாஹிப் எழுதி வச்ச சட்டத்தில் நடக்குது. சிஎம் கவர்னர் பிரதமர் பதவி இருக்குது, பாபா சாஹிப் எழுதி வச்ச சட்டத்தில் நடக்குது. பதவி வந்த பிறகு எங்க அம்பேத்கர மறக்குது. ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும்தான் அண்ணன் உள்ள வருவானுங்க. எல்லாமே போஸ்டர்ல ஒரு போட்டோ போட்டுருவானுங்க. கரெக்டா எலெக்ஷன் வரும்போது மட்டும் பாருங்க அவருடைய போட்டோ எல்லா கட்சியும் போடுவாங்க. என்ன அப்படிதானே காலகாலமா அப்படிதான் நடக்குது. அந்த போட்டோ பார்த்துட்டு நம்மளும் எல்லாம் ஓட்டு போட்டுக்கிறோம். சிஎம் கவர்னர் பிரதமர் பதவி இருக்குது, பாபா சாஹிப் எழுதி வச்ச சட்டத்தில் நடக்குது. பதவி வந்த பிறகு எங்க அம்பேத்கர மறக்குது. சாதி வெறி புடிச்சுக்கின்னு ஆடுவா, ஓட்டு வாங்கினா பாபா சாஹிப்பை தேடுவா. போஸ்டர்ல ஐயா போட்டோ போடுவா, போட்டு போட்டு வாங்கிட்டு போட்டானா வருஷத்துக்கு ஒரு முறை தான் மாலை வந்து போடுவா. அவர் சாதி தலைவர் இல்லை என்று புரிஞ்சுக்கோ.
பென்ஷன் போனஸ் எல்லா சமுதாயத்துக்கும் வேணும்னு பாபா சாஹிப் சொல்லி வச்ச கருத்துங்க. கவர்மெண்ட்ல சொகுசா 8 hour வேலை செய்யற அண்ணனுக்கு எழுதி வச்ச எடுத்துங்க. பென்ஷன் போனஸ் எல்லா சமுதாயத்துக்கும் வேணும்னு அம்பேத்கர் சொல்லி வச்ச கருத்துங்க. பெண்களுக்கு சம உரிமை சொத்துல பாகம் கொடுக்கணும், எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கணும். அரசு வேலை பெண்களுக்கு பிரசவ லீவு கொடுக்கணும், பிரசவம் முடிஞ்சு வர வரைக்கும் சம்பளம் கரெக்டா கொடுக்கணும். உங்களுக்காக உழைத்த அவர் சிலையை எதுக்கு உடைக்கணும்? கொஞ்சம் தாங்க பாடி இருக்க பாட்டுல அவர் எழுதி வச்சது நிறைய இது ஏட்டுல. பாபா சாஹிப் வரலாறு படிச்சு பாருங்க வீட்டுல, அவர் சிலைய பார்த்தா வணக்கம் பண்ணுவார். அனைத்து சமூகத்திற்கும் அண்ணல் அன்று உழைத்தாரு, இந்தியாவின் மானம் காக்க இரவு பகலும் படித்தாரு. காந்தி எழுதவில்லை, நேரு மாமா எழுதவில்லை, அன்னைக்கு இருந்த தலைவர்களோ சீமான்களோ செல்வந்தனோ எவனோ எழுதவில்லை. எல்லாரும் முன்னுக்கு வர தயங்குது, பாபா சாஹிப்பால இந்தியா இன்னைக்கு இயங்குது. நன்றி.